நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நம்ம ஒரு புதுசா வேலைக்கு போறோம். அந்த வேலைக்கு போனா நம்ம இந்த குறிப்பிட்ட தேதி, அதாவது நம்ம பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்டமான ஒரு தேதியில தான் போய் சேரணுமா அப்படின்ட்டு. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு நல்ல டேட்ல, அதிர்ஷ்டமான டேட்ல போய் ஜாயின் பண்ணும்பொழுது நமக்கான அனுகூலமான சூழல் அங்கே உருவாகும். நல்ல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து கிடைக்கும். ஒரு வேலையில இருந்து தொடர்ந்து 2 வருஷம் 3 வருஷம் செஞ்சுட்டு இருக்கும், இன்னொரு வேலையில நல்ல விதமான ஜம்ப் கிடைச்சி இன்னும் நல்ல மாதிரியான பொசிஷனுக்கு போகலாம். இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க நிச்சயமா உங்களோட அதிர்ஷ்ட தேதி என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அப்போ போறது நல்லது. ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே நீங்க வேலையில ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்போ நான் மீண்டும் இது மாதிரி நான் அதிர்ஷ்டமான தேதி பார்த்து போகணுமா அப்படின்னா எல்லாரும் போகணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்கு அப்படின்றவங்க மட்டும் இந்த ரீஜாயினிங் ப்ராசஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இப்போ வேலைக்கு போகிறோம், நம்ம பாஸோட அடிக்கடி முட்டல், மோதல், ஒரசல் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது தீவிரமாக இருக்கான்னு பாருங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது, உங்களுக்கான ப்ரொமோஷன், உங்களுக்கான இன்க்ரிமெண்ட்ஸ் ப்ராப்பரான டைம்ல கிடைக்கல, மீண்டும் மீண்டும் டிசப்பாயிண்ட் ஆகுறீங்க அப்படின்னா அது ஒரு சிம்டம். அதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய வேலையில அடிக்கடி தவறு ஏற்பட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இல்ல எதிர்கட்சி, அதாவது உங்க கிளைண்டோ இல்ல யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அது ஒரு காரணமா இருக்கும். அடுத்தது, உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, உங்களுக்கு இஎம்ஐ பவுன்ஸ் ஆகுது அப்படின்ற ஃபீலிங்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்கள்லாம் ரீஜாயினிங் ப்ராசஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இன்னொரு இருக்கு. நார்மலா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, எப்படின்னா சந்தோஷமா போவாங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறோம், வேலை மேட்டை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போகக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனா ஒருவேளை நமக்கு அப்படி தோணாம, என்னடா இது நம்ம இன்னைக்கு வேலைக்கு போகணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு வருத்தமோ இரிட்டேஷனோ இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க ரீஜாயினிங் ப்ராசஸ் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். கண்டிப்பா ரீஜாயினிங் ப்ராசஸ்னா ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஒரு 5 நாள் லீவ் எடுத்து 6வது நாள் நீங்க உங்க அதிர்ஷ்டமான தேதியில போயிட்டு உங்க கம்பெனியில மீண்டும் சேர்றது தான். ஒன்று, இது வந்து உங்க கம்பெனியில போய் பர்மிஷன் வாங்க வேண்டிய வேலை கூட கிடையாது. நீங்க 5 நாள் லீவ் எடுக்கிறீங்க, உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றீங்க. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு உங்க கம்பெனியில ரீஜாயினிங் ப்ராசஸ் படி என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுவீங்க. அதே ப்ரொசீஜர் படி நீங்க ரீஜாயினிங் ப்ராசஸ் கையில் எடுக்கணும். உங்க அதிர்ஷ்டமான தேதி என்னங்கிறது மட்டும் நீங்க கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வேலை. நிறைய பேருக்கு இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து அவங்க இன்னைக்கு லைஃப்ல பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தவங்க ஓரளவு குறைஞ்சி ரொம்ப கம்மியான பிரச்சனைகள், சிலருக்கு அந்த பிரச்சனையே இல்லாமல் கூட லைஃப் மூவ் ஆகுது. நீங்களும் நிச்சயமா ரீஜாயினிங் ப்ராசஸ் எடுத்துக்கங்க.